எல்லோருக்கும் வணக்கம். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி ஒன்லி கிளாஸஸ் தான் எடுக்கிறோம். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ ஆர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறது கிடையாது. சரியான டெலிகிராம் சேனல் ஒவ்வொரு வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதை மட்டுமே தேர்ந்தெடுங்க. இது நேற்றுக்கு நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணது. ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் கவர் ஆகும்போது இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ மார்க்கெட் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா, வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருக்கா. அப்போ மார்க்கெட் பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அதே சமயம் மார்க்கெட் சேனலுடைய சப்போர்ட்லேயே இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் டுவோர்ட்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 45,500 வரைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். இது நேற்றுக்கு நம்ம போஸ்ட் பண்ணது. இன்னைக்கு என்ன ஆக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ரன் பண்ணி பார்ப்போம். தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக அந்த டார்கெட் ரீச் ஆயிருக்கா, அதாவது 45,500 550 தான் டார்கெட்டு. எவ்வளோ தூரம்? 44,800 கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 45,750 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அண்ட் ஃபண்டமெண்டல் நியூஸுக்கும் டெக்னிக்கலுக்கும் என்ன சம்மந்தங்கிறது இந்த வீடியோவில் தெரியும். நேற்றுக்கு சிபிஐ டேட்டா, இந்த எக்கனாமிக் டேட்டாஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனது ஈவினிங் ஒரு 5:30க்கு. நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணது நேற்றுக்கு நம்ம போஸ்ட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணது ஒரு 325 இருக்கும், 320 325 இருக்கும். இதே அனாலிசிஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டுவோர்ட்ஸ் மார்க்கெட் 45,500 வரைக்கும் போக போகுது அப்படிங்கிறத ஒரு ஏரோ போட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ல டச் ஆகி நிற்குதா. ஸோ ஒரு டேட்டா வர்றதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே கணிச்சிருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டும் அதன்படி தான் போகும். சரியான டெக்னிக்கை எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க தெரியணும். இது ஒரு பேசிக்ஸ் அண்ட் சிம்பிள் தான். நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னுமே அக்யூரேட்டாக இன்னைக்கு ரைஸ் ஆச்சு இல்லையா, இந்த ரைஸ் ஒரே ஸ்ட்ரைட்டாக ரைஸ் ஆகாது. அப்படி ரைஸ் ஆகும், அகெயின் ஃபால் ஆகும், அகெயின் ரைஸ் ஆகும். இந்த டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருப்பாருங்க. மார்னிங் நல்லா ரைஸ் ஆகும். இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பை பண்ணலாம், டுவர்ட்ஸ் இது வரைக்கும் போடலாம், 45,500 வரைக்கும் போடுன்பாங்க. அப்புறம் இங்கே பை பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இறங்கும். இங்கேருந்து 45,450 அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் 450 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருப்பாங்க. கரெக்டாக எந்த இடத்துல டேர்னிங் எடுக்கும், 45,000ங்கிறது சப்போர்ட்டு, இங்கேருந்து மினிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸாக ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் எக்ஸாக்ட் இந்த பாட்டம்ல இருந்து நம்ம கணிச்சிருந்தோம். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இது என்ன மெத்தடில் ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், எவ்வளோ தூரம் டேர்ன் ஆகும், இது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஒன்லி இந்த சேனலுடைய லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு சேனலும் இதில் சர்ச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபைன். ஸோ ஹியர் ஆஃப்டர் குளோபல் மார்க்கெட்டுடைய டேட்டாஸ், குளோபல் மார்க்கெட்டுடைய ஸ்கெனாரியோஸ் தான் மார்க்கெட் ட்ரை பண்ண போகுது. யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங், யூகே உடைய ஜிடிபி டேட்டா, ஸோ இது எல்லாமே மார்க்கெட் ட்ரைவ் பண்ண போகுது. நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வரைக்கும் ரைஸ் ஆன மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆகி அகெயின் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த இடத்துல பாருங்க, இன்னுமே நம்ம கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோன்னா விதின் இந்த சேனலை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சேனலில் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலை கவனிச்சு பாருங்க. அதாவது 45,765 மேலே, ஏன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு சம்ஹவ் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. திருப்பியும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு, அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 46,050 அண்ட் 46,280 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகலாம். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்லி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு எபோவில் ஓப்பன் ஆச்சுன்னா செல் சைடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்லி செல் எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டு சைடுவேஸ் மார்க்கெட்லேயே அந்த சைடுவேஸ் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகணும். அதாவது 45,200 இது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே செல் சைடு அப்படிங்கிறத பற்றியே யோசிக்கணும். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான பை சைடு அப்படின்னா 45,750 கட் பண்ணும்போது அப்சைடு ரைஸ் ஆகும். டுவோர்ட்ஸ் 46,000 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும்.
ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேஜரான பேங்க் ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இது ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் பொசிஷனல் சப்போர்ட் வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட் பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பிஃபோரா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதே சப்போர்ட்டு ரைட் நோ சப்போர்ட் பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக மார்க்கெட்டை வந்து புல் பேக் பண்ணதுக்கு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வே ஆஃப் ஃபால் வந்து எப்படி ஃபால் ஆகிருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன், அண்ட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து டுவோர்ட் லெவல் 1620 ஆர் 1625 இந்த லெவல் வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து ஷார்ட் டேர்மில் பாருங்கள் கரெக்டாக சப்போர்ட்டிவ் லைனில் இருக்கா. ஸோ திருப்பியும் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் டுவோர்ட்ஸ் 1140 வரைக்கும் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்தளவுக்கும் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது. அப்படி பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ஷார்ட் டேர்ம் பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் February 19th வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியை வந்து நிஃப்டினுடைய அனாலிசிஸில் பார்க்கும்போது இது ஒரு சைடு பேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ஸ்டில் நவ் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ பேங்க்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. பட் நிஃப்டியை பார்க்கும்போது ஸ்டில் இதே டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுது. பிகாஸ் நமக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 22,000 இதை கிராஸ் பண்ணால் மட்டுமே இந்த பிரேக் அவுட்டை தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடு பேஸ் டவுன் ட்ரெண்டாகவும், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாகவும் ட்ரேட் ஆகுது. ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய செக்டார் அப்படின்னா இதில் பேங்கிங் செக்டார் வந்து ரைட்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா ஸ்டில்னா பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது எஸ்பிஐ வந்து கேட்டிருந்தீங்க. எஸ்பிஐ பற்றி ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸாக அந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருந்தது. இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வந்து 700 வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ மினிமம் 690லேருந்து 700 வரைக்கும் டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு தான் இப்போ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட 680ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 740 740. ஓகே, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது நேத்திக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ண அப்போலோ ஹாஸ்பிட்டல் எக்ஸாக்டாக ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் வோல்டாஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறது, வோல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் இருக்குது. இது ஒன்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இதை நோட் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேட் கிடையாது. பர்டிகுலராக நாளை மறுநாள் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிகாஸ் இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. அகெயின் ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஃபால் வந்து டுவோர்ட்ஸ் 6380 6325 இந்த ரெண்டுலுமே வந்து நமக்கு சப்போர்ட் லெவலாக தான் இருக்கும். க்ரூடை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இந்த லெவல், அதாவது 6300ங்கிறது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் எல்லாமே வந்து இன்ட்ராடேயில் பவுன்ஸ் பார்க்குற 6380 320 இது எல்லாமே வந்து இன்னைக்கு இன்ட்ராடேக்கு பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய லெவல்ஸ். ஃபைன், நாளைக்கு ட்ரேடுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.